மாப்பிள்ள மதுரையில பஞ்சாயத்து ஆகி போச்சுடா. தெரிஞ்சவங்க எவனாவது இருக்காங்க? ஏய், நானும் மதுரைக்காரன்டா. மதுரையில தான் பள்ளிக்கூடம் படித்தேன். மதுரையில எல்லா பள்ளிக்கூடம்லாம் நிறைய பழக்கவழக்கம் நிறைய இருக்கு. தந்து முந்து எல்லா அக்கம் புழங்கிட்டு தான் வந்திருக்கான். நமக்காடி நம்மகிட்ட போய் மதுரையில பழக்கவழக்கம் கேட்கறாங்க. அண்ணன் பெரிய ஆளா இருப்பார் போல. யாரு இவன்? இரு இல்ல மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள மதுரையில் இல்லாமடா கோயம்புத்தூர் இல்லாமடா பிரச்சனை. இன்னும் ஈஸியா போச்சு. மதுரையை விட கோயம்புத்தூர் நமக்கு ரொம்ப பழக்க வழக்கம். அங்கதான் நான் படிச்சேன். அப்பதான் நீ மதுரையில படிச்சேன்னா அதுக்குள்ள கோயம்புத்தூர்ல படிச்சேன்ற. 10வது வரைக்கும் மதுரையில படிச்சேன்டா. 11வது 12வது கோயம்புத்தூர்ல படிச்சேன். அசால்ட்டா பேசி 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணி விட்டுறலாம். தமிழ்நாட்டுல நமக்கு தெரியாத இடமா இவங்க வேற. பாரு மாப்பிள்ள, இந்த திருநெல்வேலி வரைக்கும் டூர் போலான்னு இருக்கேன், என்ன சொல்ற? அட திருநெல்வேலியால ரொம்ப சுலபமா போச்சு. திருநெல்வேலி நம்ம பழு எல்லாம் இருக்கானுல. நீ எங்கன்னு மட்டும் சொல்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்குறேன். அங்க என்னடா பண்ண? அங்கேயும் நாமளா படிச்சேன். அதான் 1ஆப்ல இருந்து 12வது வரைக்கும் அங்கேயே படிச்சேன்னு சொன்னீங்க. அட ப்ரீகேஜில இருந்து யூகேஜி வரைக்கும் அங்க நாமளா படிச்சேன். நம்ம போகாத இடமே கிடையாது. மோனே ரகு சேட்டா சம்சாரிக்கும். மலையாளம்லாம் பேசிட்டு போறாரு. இல்லை, எதை வரை கேட்டுறாத, அப்புறம் அதுக்கு ஒரு கதை சொல்லுவேன்.